Dear students, welcome to Abbas Mathematics. Verify closure property, commutative property, associative property, existence of identity, existence of inverse for following operation on the given set m star n equal to m plus n minus mn for mn for every for all or for every mn belongs to z. இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இதே நேரம் தமிழில் கொடுத்துருக்கு. அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, சமணி பண்பு, எதிர்மறை பண்பு ஆகியவை கொண்ட கணமானது m ஸ்டார் n ஈக்குவல் டு m ப்ளஸ் n மைனஸ் mn. ஆனால் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் எதில் இருக்கான்? ஜெட்டுக்குள்ளே இருக்கான். ஜெட்டுனா இன்டிஜர்ஸ்னால் ப்ளஸ்ஸு மைனஸ் 0, ஃப்ராக்ஷன் நம்பர் வராது. சரி, உங்களுக்கு இது கணக்கே வரலை அப்படின்னு சொல்கிற பையங்க என்ன சரின்னா, தமிழ் மீடியமாக இருந்தால் என்ன சரியா, இந்த சும்மா கணக்கெடுத்து அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிட்டு அடைப்பு விதி உண்மையாகும், சேர்ப்பு விதி உண்மையாகும், சமணி விதி உண்மையாகும், சேர்ப்பு பண்பு உண்மையாகும், சமணி உறுப்பு அதை எழுதி ஆகணும், சமணி உறுப்பு என்னன்னு எழுதி ஆகணும், செஞ்சு பார்த்து தான் எழுதணும். அது எதிர்மறை விதி உண்மை செஞ்சு பார்த்து தான் எழுதணும். இது 5 எழுதிட்டு 5 மார்க் கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக எழுதிருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி மார்க் போட்டுருவாங்க. அதனால் இதை வந்தால் திரையிலையும் விட்டு வந்துடாதீங்க. அதிலே இருக்குது க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது. அதில் இஸ் ட்ரூன்னு போட்டால் போதும். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ, காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. எதுவுமே தெரியாத பையன் இதை எழுதிட்டு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி எழுதிட்டு இஸ் ட்ரூன்னு போட்டுரு. இந்த கொஸ்டின் வந்துருந்துச்சுன்னா இது செகண்ட் டிவிஷன்லாம் கேட்டுருந்துச்சு, பார்த்துக்கங்க. இப்போ ஆன்சர் சொல்கிறேன். இப்போ ஸ்டார் வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா இன்ட்டு, ப்ளஸ்ஸு, டிவைடு, மைனஸு, பவரு இந்த மாதிரி படிச்சிருக்கோம். ஸ்டாருங்கிறது என்ன? ஒரு ஆப்ரேஷன். அது என்னென்னா ஈருறுப்பு செயலி. அது ஒரு செயலி. ப்ளஸ் பண்ண சொன்னால் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ண சொன்னால் மைனஸ் பண்ணணும், இன்ட்டு பண்ண சொன்னால் இன்ட்டு பண்ணணும், பவர் மல்டிபிள் போடுதுன்னா போடணும். ஆனால் இங்கே ஸ்டார் என்னன்னு தெரியாது. ஆனால் என்ன செஞ்சுருக்குன்னா, இந்த m ஸ்டார் n இந்த 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் நம்பரை ப்ளஸ் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டு 2 இன்ட்டு பண்ணியிருக்கு. இதுதான் ஸ்டாருடைய வேலை. ஸ்டார் வந்து என்ன செஞ்சுருக்கு, 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டு 2 நம்பரை இன்ட்டு பண்ணியிருக்கு. ஆனால் இந்த mn எதுக்குள்ளே இருக்கணும்? ஜெட்டுக்குள்ளே இருக்கணும். ஜெட்டுனா என்ன? செட் ஆஃப் இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்னால் என்ன? ப்ளஸ் வேல்யூ இருக்கும், மைனஸ் வேல்யூ இருக்கும், 0 இருக்கும், இவ்வளவுதான். அப்போ ஃப்ராக்ஷன்லாம் இருக்காது. ஃப்ராக்ஷன் வேல்யூ இருக்காது, ரூட் வேல்யூ இருக்காது, அதெல்லாம் இருக்காது. அதுதான் இந்த செட் ஆஃப் இன்டிஜர்ஸ்ன்னு சொல்கிறது. என்ன ஃபஸ்ட்டு என்னது, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஹெட்டிங் போடலாம் அல்லது போடாமல் எழுதிக்கலாம். ஃபார் எவ்ரி m, n belongs to Z implies m ஸ்டார் n equal to m plus n minus mn belongs to Z. அவ்வளவுதான். அதை எழுதிட்டு இதை அந்த ரூலை எழுதினாலே போதும். therefore க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. அவ்வளோ முடிஞ்சிருச்சு. உனக்கு தேவைன்னா என்ன செஞ்சுக்கலாம்? எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம். 3 ஸ்டார் 5, அப்போ 3 + 5 - 3 × 5 அந்த மாதிரி உனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம். அடுத்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காம்படேட்டிவ்னா என்ன அர்த்தம்? ஏபி வந்து பிஏன்னு எழுதுறது, அதுதான் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எவ்ரி m, n belongs to Z implies m ஸ்டார் n. m ஸ்டார் n என்ன செய்யலாம்? கொடுத்துருக்க கண்டிஷன் படி 2ஐயும் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் போட்டு 2ஐயும் இன்ட்டு பண்ணணும். நான் என்ன செஞ்சுக்கிறேன், ப்ளஸ் இருக்கிறதுனால இடத்த மாற்றிக்கிறேன், n + m - nம்னு எழுதிக்கிறேன். அப்போ நான் இதுக்கு என்ன செஞ்சிட்றேன்னா n ஸ்டார் mன்னு போட்டுடுறேன். ஏன்னா இதனுடைய ஆப்ரேட் பண்ணும்போது 2ஐயும் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் போட்டு 2ஐயும் இன்ட்டு பண்ணணும். இந்த ஆன்சர் வந்துருச்சு. அப்போ m ஸ்டார் n வந்து n ஸ்டார் n கிடச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஸ்டார் இஸ் காம்படேட்டிவ்னு எழுதிக்கலாம், ஆர் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரூன்னு எழுதிடலாம். ஆனால் சில பையங்களுக்கு எதுவுமே தெரியாத பையனுக்கு நான் என்ன சொன்னேன், காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதினா கூட போதும்னு சொன்னேன். தெரியாத பையனுக்கு. தெரிஞ்ச பையன் எழுதிடணும். தெரியாத பையன் இந்த மாதிரி ஒரு 4 சம்மும் பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருந்தா கூட ஈஸியாக நான் 3 12 மார்க் வந்துடும். அப்புறம் 1 மார்க் ஒரு 10 மார்க் எழுதிடலாம். 2 மார்க் 1 2 எழுதுனாலும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த டாப் 12th சாப்டர் வந்து ட்ரூத் டேபிள் இருக்குது.
ஒருவேளை ட்ரூத் டேபிள் கேட்காம இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்கிடுவோம். அதனால் இதுவும் நீங்கள் படிச்சுதே ஆகணும். ஃபார் எவரி m, n இன் p, இது வந்து அசோசியேட்டிவ் லா. அசோசியேட்டிவ் லாவுக்கு 3 டேர்ம்ஸ் வேணும். MNP, ABC, PQR, எது பிடிக்குதோ எடுத்துக்கலாம். ஸ்டார் இந்த இருக்குது, M ஸ்டார் A ஸ்டார் B, N ஸ்டார் P ஈக்குவல் டு M ஸ்டார் N ஸ்டார் P. இது வந்து நீங்கள் 10th படித்தது, 10th 9th படிச்சிருக்கிய அசோசியேட்டிவ் லா, காம்படேட்டிவ் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு படிச்சிருக்கிய அந்த அசோசியேட்டிவ் லா தான் இது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு M ஸ்டார் என்ன கூட போட்டுக்கலாம். இப்போ N ஸ்டார் P பார்க்குறேன். M ஸ்டார் N ஸ்டார் Pனா என்ன இருக்குது? ஸ்டார் வேலை என்ன? ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் போட்டு ரெண்டையும் இன்ட்டு பண்ணணும். அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணியாச்சு, மைனஸ் போட்டு ரெண்டையும் இன்ட்டு பண்ணியாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்து இதை பாருங்கள், இது எம்மாவும் இதை என்னாவும் நினச்சிக்கணும். இதை ஒரு சிங்கிள் டேர்மாக நினச்சிக்கணும். அப்போ ஸ்டார் என்ன சொல்லுது? இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கு. M ப்ளஸ் N ப்ளஸ் மைனஸ் NP, இதே ப்ளஸ் பண்ணியாச்சு, மைனஸ் போட்டு இது ரெண்டையும் இன்ட்டு பண்ண சொல்லியிருக்கு. அதனால் M இன்ட்டு N ப்ளஸ் P மைனஸ் NP அப்படின்னு போட்டிருக்கேன். இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். M ப்ளஸ் N ப்ளஸ் P மைனஸ் NP. இப்போ அதை உள்ளக்க ஒவ்வொன்றா மல்டிபிள் பண்ணுறேன். மைனஸ் MN மைனஸ் MP ப்ளஸ் MNP. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது உங்கள் இஷ்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணாலும் சரி, பண்ணாட்டியும் சரி. ஆனால் M ப்ளஸ் N ப்ளஸ் P ப்ளஸ் மைனஸ் MN மைனஸ் NP மைனஸ் PM ப்ளஸ் MNP. இது சைக்கிளிக்காக MN NP அப்புறம் PM அப்புறம் MNP ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இது ஒரு பக்கம் கண்டுபிடிச்சாச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இனிமேல் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன சொல்லியிருக்கு? M ஸ்டார் N ப்ளஸ் ஸ்டார் Nன்னு சொல்லியிருக்கு. M ஸ்டார் N ப்ளஸ்ஸு Pன்னு சொல்லியிருக்கு. இப்போ இதுக்கு அந்த ரூல் அப்ளை பண்ணணும். இதுக்கு ரூல் அப்ளை பண்ணோம்னா அந்த ஃபார்முலாவே எடுத்து எழுதிடலாம். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி மைனஸ் போட்டு ரெண்டையும் இன்ட்டு பண்ணணும். அப்புறம் இதை மறுபடியும் ஸ்டார் Pன்னு கொடுத்துருக்கு. இதை மாதிரி M, இதை N நினச்சிக்கணும். அதே மாதிரி ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி மைனஸ் போட்டு ரெண்டையும் இன்ட்டு பண்ணணும். அதனால் இந்த பண்ண போகிறேன். ரெண்டையும் இந்த ப்ளஸ் நான் மறுபடியும் திருப்பி எழுதியிருக்கேன். வசதிக்காக நான் திருப்பி எழுதியிருக்கேன். இல்லைன்னா திருப்பி பார்க்க முடியாது, அதுக்கு அப்படி எழுதிட்டேன். அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணியாச்சு. M ப்ளஸ் N மைனஸ் MN ப்ளஸ் P எழுதியாச்சு. மைனஸ் போட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். M ப்ளஸ் N மைனஸ் MN இன்ட்டு P. M ப்ளஸ் N மைனஸ் MN ப்ளஸ் P. இதை உள்ளக்க மல்டிபிள் பண்ண மைனஸ் மைனஸ் இது ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் என்ன செய்ய? லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சதுக்கு அப்படியே கூட எழுதிக்கலாம். எழுதிட்டு ஈக்குவேஷன் 2ன்னு போட்டுக்கோங்க. ஃப்ரம் 1 and 2 we get M ஸ்டார் N ஸ்டார் P ஈக்குவல் டு M ஸ்டார் N ஸ்டார் Pன்னு போட்டாச்சு. தேர்ஃபோர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் 2ன்னு எழுதலாம். அல்லது ஸ்டார் இஸ் அசோசியேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் ஆன் N இசட்னு போட்டுக்கலாம். நமக்கு அதெல்லாம் வேணும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரூ அது எழுதுனா போதும். அதுக்கடுத்து ஐடென்டிட்டி லெட்டு இபி தான் M. இது எம்ங்கிற டேர்மு இசட்டுக்குள்ளே இருக்குதுன்ற அர்த்தம் வந்து என்ன? ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டின்னு எம்ங்கிறது இசட்டில் இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஈங்கிறது ஐடென்டிட்டி எலிமெண்ட்னு நினச்சிக்கிறேன். பொதுவாக ஜென்ரலாகவே இந்த டாபிக் பூராமே ஐடென்டிட்டி எலிமெண்ட்னா அது அப்படிங்கிறது தான் சொல்லணும். அப்போ அந்த ரூல் என்ன சொல்லுது? M ஸ்டார் N ஈக்குவல் டு அந்த இது இந்த ரூல் இது என்னென்னா, இது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிக்குள்ள ரூல். A ஸ்டார் E ஸ்டார் A ஈக்குவல் டு ஏன்னு எழுதுவோம். அது மாதிரி இந்த இடத்துல வந்து இது என்ன ஆயிடுச்சுன்னா எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். M ஸ்டார் E ஈக்குவல் டு M. அது வேலை. இதுதான் ஃபார்முலா. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஃபார்முலா. ஸ்டார் வேலை என்ன? ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி மைனஸ் போட்டு ரெண்டையும் இன்ட்டு பண்ணியிருக்கு. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணியாச்சு, மைனஸ் போட்டு ரெண்டையும் இன்ட்டு பண்ணியாச்சு. இந்த M அந்த பக்கத்து கொண்டு போயிட்டோம். இந்த M அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகி 0 வந்துடுச்சு. அப்போ E ஈக்குவல் டு என்ன கிடச்சிருச்சுன்னா 0/1 மைனஸ் Mன்னு கிடச்சிருச்சு. அப்போ மொத்தத்தில் E வந்து என்ன கிடச்சிருக்கு? 0ன்னு கிடச்சிருக்கு. ஆனால் M வந்து 1ன்னு இருக்கக்கூடாது. அது சம்மளை எதுவும் சொல்லலை, நான் எழுதியிருக்கேன். ஏன்னா ஒருவேளை எம்முக்காக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 மைனஸ் 1 0ன்னு வந்துடும். 1 மைனஸ் 1 0ன்னா மேலே 0/0 ஃபார்ம் கிடைக்கும். இது கொஞ்சம் நல்லா படிக்கிற பையங்களுக்கு அவன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 0/0னா இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். இது வந்து லோபிதாஸ் ரூல் ஆர் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்படிங்கிற ரூலில் நம்ம படிச்சிருப்போம். அவ்வளவுதான்.
அதனால இப்போ 0 வந்துடுச்சு. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரூன்னு சொல்லியாச்சு. அதுக்கடுத்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. எம்ங்கிறது நம்ம என்ன வச்சுக்கிறோம், ஜெட்டில் இருக்கதான் நினச்சிக்கிறோம். எம்ங்கிறது ஏதோ ஒரு டேர்ம், இசட்டில் இருக்கிறது 3, 2, 4, 5 எனி நம்பர், அவ்வளோதான். இன்வர்ஸ் ஆஃப் எம்பி எம் இன்வர்ஸ்னு வச்சுக்கிறேன். எம்முடைய இன்வர்ஸ் எலிமெண்ட் வந்து எம் இன்வர்ஸ்னு வச்சுக்கிறேன். அப்போ எம் ஸ்டார் எம் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஈன்னு கிடைக்கும். இதே அந்த இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி உள்ள ஃபார்முலா. ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு இ, அந்த ஃபார்முலா. அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த ஃபார்முலா எழுதியாச்சு. இதுக்குள்ள ஃபார்முலா சம்மில் என்ன கொடுத்துருக்கு, 2ஐயும் ப்ளஸ் பண்ணி மைனஸ் போட்டு 2ஐயும் இன்ட்டு பண்ண சொல்லியிருக்கு. கண்டுபிடிச்சாச்சு. ஐடென்டிட்டி மேலே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு எம் இன்வர்ஸ் வேணும் ஆர் எம் டேஷ் வேணும். எம் டேஷ் மைனஸ் எம் இன்வர்ஸ் போட்டாலும் சரி, எம் டேஷ்னு போட்டாலும் சரி. அதனால் அந்த இடத்துல எம் இன்வர்ஸ்னு எழுதிக்கங்க அல்லது எம் டேஷ்னு எழுதிக்கங்க. அப்போ அந்த எம்மை ப்ளஸ்ஸும் அந்த பக்கம் போனால் மைனஸ் எம் கிடச்சிருச்சு. எம் டேஷை வந்து காமன் எடுத்துட்டேன். எம் டேஷை காமன் எடுத்துட்டா மைனஸ் எம் பை இந்த மாதிரி கிடச்சிருது, 1 மைனஸ் எம்னு கிடச்சிருது. இந்த எம்ஐ கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் மேலே கீழே சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டேன். எம் டேஷ் ஈக்குவல் டு எம் பை எம் மைனஸ் ஒன்று வந்துருச்சு. இது வந்து ஜெட்டுக்குள்ளே இருக்காது, ஏன்னா டிவைடில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எம்முக்காக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எம் டேஷ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கிடச்சிருக்கு. அது வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் இசட். ஒருவேளை எக்ஸப்ட் எம்முக்காக 2வை போட்டோம்னா மேலே 2/1 2 மட்டும் கிடைக்கும். தேர்ஃபோர் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரூ. இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இதில் என்ன செய்யலை, சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அதனால் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரூன்னு போட்டாச்சு. புரியுதா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த மாதிரி சம்மு பார்த்துக்கங்க. இதுவும் அடுத்த சம்மு இதே மாதிரி தான் இருக்குது. அதனால் என்ன செஞ்சுருக்கிறீங்க நீங்கள், இன்னொரு அதாவது ஸ்லோ லேர்னருக்கு இந்த மாதிரி இன்னொன்று இருக்குது. ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸுக்கு வந்து சொல்லிடுறேன், இதையும் கவனிச்சுக்கோங்க. Z equal to set of integers, m star n equal to m plus n minus mn for every m, n belongs to இது. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அதை எழுதிடணும். காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி முதல் சொல்லி கொடுத்து எழுதிடணும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூன்னு சும்மா சென்ட்ரல் எழுதிடலாம். ஐடென்டிட்டி மட்டும் 0ன்னு போட்டுடலாம். இன்வர்ஸ் எலிமெண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு போட்டுருங்க. இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸு, ஆனால் கொஞ்சம் மார்க் குறைச்சி தான் போடுவாங்க. அதனால் நல்லா படிக்கிறவங்க அதன்படி எழுதிக்க. ஒருவேளை 6 மார்க் 1 மார்க் போனாலும் பரவாயில்ல நினைக்கிறவங்க இதை எழுதிக்க. நல்லா படிச்சுக்க, அழகாக மார்க் எடுத்துடலாம். ஆனால் டைம் தான் உங்களுக்கு நேராக இருக்கிற மாதிரி போயிருக்கு. ஆனால் நீங்கள் எழுதும்போது என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக எழுதிடலாம். டோன்ட் வரி.